த்ரிஷா குறித்து புயலை கிளப்பிய நடிகர். இது பெரிய மோசமா இருக்கே. தமிழில் கடந்த 1999 வெளியான டாப் ஸ்டார் பிரசாந்தின் ஜோடி திரைப்படத்தின் மூலம் தனது கலை உலக பயணத்தை தொடங்கிய நடிகை தான் த்ரிஷா. நடிகர் ஷியாமுடன் லேசா லேசா படத்தில் நடிகை த்ரிஷா நடித்தார். இந்த படம் கடந்த 2003 வெளியானது. இதனிடையே அவர் சூர்யாவுடன் நடித்த மௌனம் பேசியதே படம் 2002 வெளியாகிவிட்டது. சந்தியா என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் த்ரிஷா. பின்னர் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் த்ரிஷாவுக்கு வர தொடங்கின. விக்ரமுடன் சாமி, ஸ்ரீகாந்துடன் மனசெல்லாம், தருணுடன் எனக்கு 20 உனக்கு 18, சிம்புவுடன் அலை என 2003 மட்டும் அவர் நடித்த 5 படங்கள் வெளியாகின. இதில் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படம் தெலுங்கு மொழியிலும் வெளியானது. பின்னர் 2004 வெளியான கில்லி திரைப்படம் மூலம் இளைஞர்களின் மனதில் த்ரிஷா நீங்கா இடம் பிடித்தார். மணிரத்னத்தின் ஆயுத எழுத்து திரைப்படத்தில் நகரத்து பெண்ணாக நடித்தார். இதையடுத்து மீண்டும் விஜயுடன் திருப்பாச்சி படத்தில் நடித்தார். அந்த ஆண்டு தெலுங்கில் அவர் நடித்த உனக்கும் எனக்கும் படத்தின் ஒரிஜினலான நோவோஸ்தானந்தே நேனோடனாவிற்கு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் கிடைத்தது. இப்படி தமிழ் தெலுங்கு என மாறி மாறி திரையுலகில் கலந்து வந்த த்ரிஷா 2010 வெளியான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய ரீச் கொடுத்தது. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்கு பிறகு ஜெஸ்ஸியாக ரசிகர்கள் மனதில் முத்திரை பதித்தார். அதன் பிறகு ஏராளமான தமிழ் படங்களில் நடித்தார். தனலட்சுமி, ஜெஸ்ஸி கதாபாத்திரங்களை முறியடிக்கும் வகையில் 96 திரைப்படத்தில் ஜானுவாக ரசிகர்களை உருக்கினார். அந்த படத்தில் என்ட்ரி காட்சி முதல் இறுதி காட்சி வரை ஜானுவாகவே யதார்த்தமாக நடித்திருப்பார். விஜய் சேதுபதியை பிரிய மனமில்லாமல் அவர் அழும் காட்சிகளில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். தென்னிந்திய சினிமாவின் ராணி என்ற பட்டத்தோடு கடந்த 25 ஆண்டுகளாக இந்திய சினிமாவில் பயணித்து வரும் சூப்பர் ஹிட் நடிகை தான் த்ரிஷா என்றே சொல்லலாம். கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கோலிவுட் உலகின் ராணி என்கின்ற பட்டத்தோடு இவர் பயணித்தும் வருகிறார். குறிப்பாக பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளார் நடிகை த்ரிஷா என்றே கூறலாம். ஒரு படத்திற்கு 10 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறும் த்ரிஷா 40 வயதை கடந்தும் இன்றளவும் சிங்கிளாக வாழ்ந்து வருகின்றார். இந்நிலையில் பிரபல நடிகராக இருந்த ஒருவர் நடிகை த்ரிஷா மீது பரபரப்பு புகார் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். மனசெல்லாம் திரைப்படம் த்ரிஷாவிற்கு கோலிவுட் உலகில் அமைந்த ஒரு நல்ல திரைப்படம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்நிலையில் அந்த திரைப்படத்தில் அவரோடு இணைந்து நடித்த நடிகர் ஸ்ரீகாந்த் தான் த்ரிஷா மீது ஒரு பரபரப்பு புகாரை முன்வைத்தார். ஸ்ரீகாந்திற்கு கடந்த 2007 ஆண்டு வந்தனாவோடு திருமணம் நடந்து முடிந்தது. த்ரிஷாவும் வந்தனாவும் திருமணத்திற்கு முன்பே தோழிகள் என கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்தனாவிடம், நீ ஸ்ரீகாந்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், காரணம் அவர் நல்லவர் அல்ல, அவருக்கு ஆங்கிலம் கூட சரியாக பேச தெரியாது என்றெல்லாம் த்ரிஷா கூறியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். இதை கண்டு அதிர்ந்த வந்தனா ஸ்ரீகாந்திடம் அதை கூறிவிட்டு பின் த்ரிஷாவிடமும் ஏன் அப்படி கூறினா என கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு த்ரிஷா, நீ எனக்கு இருக்கும் நல்ல நண்பனை திருமணம் செய்ய பார்க்கிறாய், அதனால் அப்படி சொன்னேன் என கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் அது எல்லாம் த்ரிஷா அவரை பிராங்க் செய்தது தெரிய வந்துள்ளது. இது போல சுட்டி சேட்டைகளை செய்வதில் த்ரிஷா பலை கில்லாடி என ஸ்ரீகாந்த் அவரை பற்றி புகழ்ந்து தள்ளியுள்ளார். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.